ஷேய் பிரம்மா பேசுகிறேன்ப்பா. தீண்டாமை சட்டத்தை காலி பண்ணிட்டார் ஐயா. தீண்டாமை சட்டம்னா இப்போ இவங்களை அரசியல்வாதி முடிக்கணும். அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக அப்படியே தூக்கி உள்ளே போடணும். இப்போ அது இதில் தான் மாட்ட போகிறான். ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் ஜாதி என்ன ஜாதி அதிகமாக இருக்கான்னு ஜாதி கணக்கு எடுக்கான். அப்போ தெக்குப்பாளையம் ராஜபாளையத்தில் ஜாதி இருக்கான்னா இந்த ஜாதியில் அதிகமாக கிடக்கான், அந்த ஜாதியில் அதிகமாக கிடக்கான். அப்போ இவனை எவனை நுப்பாட்டான்னு இந்த கணக்கில் நுப்பாட்டி வச்சு தான் இந்த ஓட்டு முத்திரை எலெக்ஷன் கேட்டு வாங்கி நாசம் பண்ணுதான். அதான் தீண்டாமை சட்டத்தை நீ க்ளோஸ் பண்ணிட்டாரு. தீண்டாமை சட்டம் உள்ள கோர்ட்டு, நீதிமன்றம் கோர்ட்டு யாருக்கு ஏற்கனவே உள்ளே கிடையாது. ஜாதிக்குன்னு ஒரு கோர்ட்டு இருந்ததை காலி பண்ணியாச்சு. காலி பண்ணிட்டார் ஐயா, தான் காலி பண்ணுவார். அங்கே அதை காலி பண்ண அது அவர் தானே நடத்துதார். நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு அவர் தான் உட்கார்ந்த இடத்துல தப்பு சேரவனை பூரா உள்ளே ஏற்றி மிதித்து தள்ளுறது கடவுள் தான் தள்ளிக்கிட்டு இருக்காரு. கணக்கு இப்போ எல்லாம் ஏறி போய் கிடக்கு. அந்த கணக்கை முடிக்கிறது நீதிமான் முடிப்பார், கூடிய சீக்கிரம் முடிப்பார். அதுக்கு விட வரும், விட வந்தோடனே ஆட்டோமேட்டிக்க எல்லாம் தப்பு செஞ்சவன் பூரா கரெக்டாக உள்ளே போக வேண்டிய இடத்துல போய் உள்ளே தான் கிடப்பான், வெளியே வர முடியாது. அப்படி ஒரு 3 சட்டம் 10 சட்டம். 3 சட்டங்கிறது வேறு, 10 சட்டங்கிறது மொத்தத்தில் எதுவுமே கிடையாது. படைக்கிறது ஒரே உயிர்ன்றார் அவர். 7 ஓலைச்சோடு கணக்கு ஒரே உயிர், முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சுப்பா, கணக்கு போட்டாச்சு. தீண்டாமை சட்டம் புரியுதா? படைக்கிற ஒரே உயிர், கடவுளுடைய குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் குடும்பம், கைலாசத்திலேருந்து விட்ட நாக்கால விட்ட வாக்கு தப்பாது. நீதிமான் நீதி அரசர், நீதிமான் நீதி அரசர் குடும்பம் கணக்கு போட்டாச்சு, முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. இப்போ பூரா இப்போ அரசியல்வாதி பூரா இப்போ மாட்ட போகிறான். அதுக்கு தான் நாற்காலி சேரோடு சேர்த்து தூக்குவார். இந்த ஜாதிக்கு இந்த உட்காந்துருக்கானா அதான் முற்றுப்புள்ளி வச்சிட்டார்ல. நான் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நான் தான் உட்கார வைக்க போகிறேன், நான் தான் நாற்காலி சேரோடு நாடிக்கட்டு போட்டு ஒருத்தரவா துட்டு நெத்தியில் ஒட்டி நாற்காலி சேரோடு தூக்கி இழுக்கையில் ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. க்ளோஸ் பண்ணிட்டார். அதோடு அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக அழிடுவார். அதுக்கு தான் தமிழ்நாடு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இன்று கணக்கு போட்டார். ஜாதியாக உட்கார வச்சுருக்கான். எல்லாம் ஜாதியாக பேசிக்கிட்டாலே தான். இப்போ கோர்ட்டுக்குள்ளே ஜாதி கிடையாது, தீண்டாமை சட்டம் மட்டும்தான் உள்ளே இருக்குது. கோர்ட்டு காலியாச்சு. அப்போ எதுக்கு வெளியில் எதுக்கு ஜாதியாக உட்காந்துட்டு இருக்கான்? அப்போ இந்த கணக்கை பிடிக்கார். கணக்கு போட்டார்ப்பா, கணக்கு போட்டார். படைக்கிறது ஒற்றே உயிர், ஆடு மாடு கோழி பறவை. சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயர் புரிஞ்சுக்கப்பா, உனக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் லாயருக்குங்கிற ஒரு கணக்கு கொடுத்தாதான் டெல்லி வரைக்கும் கவர்மெண்ட் லாயருக்கு பூரா கணக்கு கொடுத்த கணக்கு இதுதான் கணக்கு. எதிர் மனுதார் உள்ள வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயருக்கு இன்னைக்கு கொடுத்தாச்சு. உன்னுடைய சொக்காரங்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதி திமுக அதிமுக பலவற்ற எல்லாமே சாதிக்கு தான் உட்காந்து ஓடுதான் ஆடுதான் பாடுதான். ஏண்டா நல்லா நாங்களே கேட்க புறமா எல்லாரும் மானிட பேலாக இருக்க. சாப்பாடு என்னடா சாப்பிடுதிய? ஜாதியாட நாக்கை மாற்றியாடா கொடுத்துருக்காரு பகவான். நாக்கு கோணலா நீட்டமாக சுருங்கி இப்படியா கொடுத்துருக்காரு நாக்க. நல்லா யோசித்து பாருங்கடா. பூமியில் விளையிறத ஒரே இதான் சாப்பிடுதிய, அதுக்கு தான் ஒரே உயிர். என்னடா சாப்பிடுதியா? சோறு சாப்பிடுதியா இல்லை ஜாதியாக வெரைட்டிஸமாக சாப்பிடுதியாடா? பாய்ப்பேகளா மூளை எதுக்குடா கொடுத்தாரு? 6 அறிவு கொடுத்தாரு. 2 அறிவில் வந்து கிடைக்கிய நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து வெளியில் பூரா மாதிரி கிடக்கான். தப்பு செஞ்சும் தண்டனை வாங்காமல் ஓடுதான். அதான் கணக்கு போட்டாச்சு. தீண்டாமை சட்டம் க்ளோஸ். அடுத்தாப்புல நீதிமன்றம் கோர்ட்டில் ஜாதி சண்டை, ஜாதி பிரச்சனை, ஜாதிக்குள்ள நீதிமன்றம் கோர்ட்டு அது ஏற்கனவே அப்போ காலி பண்ணிட்டார். ஓடுறா அப்படின்னு. இப்போ சட்டம் ஒன்று இருக்குது, அந்த சட்டத்தை காலி பண்ணிடுறப்போ போட்டார். இவங்களை பிடிக்கணும். இப்போ ஜாதியாக தமிழ்நாடு முழுவதும் தூக்கி உட்கார வச்சு டீ கடையில் வீட்டுகளில் பூரா நம்ம ஜாதி பொம்பளை அதுக்கு மேலே வேதா நம்ம ஜாதிக்காரன் உட்காந்துருக்கான், நம்ம ஓட்டு போடணும். முத்திரை ஏண்டா பெண்ணு உனக்கு அறிவு இல்லையா? படைக்கிறது ஒரே உயிர். உனக்கு விவசாயம் பண்ணி திங்க தெரியல. ஜாதியாக உட்கார வச்சுட்டோம்னா பட்டு மெத்தியில் படுத்து உறங்கி நல்லா நக்கிட்டு போகணும் பெண்ணு நினைக்க. இன்றைக்கி போட்டாச்சு சட்டம். இந்த சட்டத்தை கைலாசத்தில் போட்டார் ஐயா கடவுள், நீதிமான் நீதி அரசர், முக்கால் சட்டம்.